டிஎன்பிஎஸ்சி 2002 கேட்ட கொஸ்டின், ரொம்பவே முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு புள்ளியை கொண்ட பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம், அதாவது 1க்கு ஆப்போசிட்ல எந்த நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை புள்ளிகள் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி டைஸ் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இப்படி எழுதுறது மூலமாக நம்ம நம்பர் வைஸ் சால்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல். டைப் 1, டைப் 2, டைப் 3 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் முதல்ல டைப் 1 செக் பண்ணுங்கள். ஓகேவா? டைப் 1 நமக்கு என்ன? கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் 3 டைஸ்லேயும் வரணும். கொஸ்டினில் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க? 1, அதாவது ஒரு புள்ளி. ஆனால் 3rd டைஸில் இல்லை, அப்போது டைப் 1 கிடையாது. நெக்ஸ்ட் டைப் 3 பாருங்கள். டைப் 3னா 2 நம்பர் 2 டைஸில் காமனாக இருக்கும். இங்கே 1, 2ன்னு இருக்குது, ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பரே இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் ஆப்போசிட் சைடு கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக? அப்போ அது டைப் 3யும் இல்லை. அடுத்து மீதி இருக்கிறது டைப் 2 தான். கண்டிப்பாக அப்போ டைப் 2 தான் வரும். டைப் 2னா என்ன? ஏதாச்சும் ஒரு நம்பர் 2 டைஸில் காமனாக இருக்கணும். இப்போ மொதல் டைஸையும் 3rd டைஸையும் எடுத்துக்கோங்க. 2ன்ற நம்பர் காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2ன்ற நம்பரை ஸ்டார்டிங்காக வச்சுட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன், கடிகார சுற்றுற டைரக்ஷனில் எழுதணும். இப்போ என்ன வரும்? 2, 3, 1. 3rd டைஸில் 2, 5, 6ன்னு வரும். இப்போ பாருங்கள், 1க்கு ஆப்போசிட்டில் 6 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.